வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ் ஒரு முக்கிய கணிப்பை வெளியிட்டுள்ளார். சென்னையில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வில் பேசிய அவர், 2026 தேர்தலில் தவேக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி இவ்வாறு கூறுவது சாதாரண விஷயம் அல்ல. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக நிலவி வரும் இரு துருவ அரசியலுக்கு மாற்றாக தவேக உருவெடுக்கும் என்று அவர் நம்புகிறார். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கட்சிகளே தமிழகத்தை ஆட்சி செய்து வருகின்றன. இந்த சூழலில் ஒரு புதிய மாற்றம் சாத்தியமா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் டாக்டர் அருண்ராஜ் அவர்களின் கணிப்பின்படி மக்கள் இப்போது ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகிவிட்டனர் என்பதே நிதர்சனம். குறிப்பாக தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது. அவர்கள் பாரம்பரிய அரசியலை தாண்டி சிந்திக்கிறார்கள். புதிய சிந்தனை, புதிய தலைமை மற்றும் ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தவேக அதை பூர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எதிர்பார்ப்புதான் டாக்டர் அருண்ராஜ் அவர்களின் கணிப்பிற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இது மற்ற கட்சிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. மேலும் 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறை மாற்றமாகவும் இருக்கக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். வாக்குச்சாவடிகள் நோக்கி மக்கள் செல்லும்போது அவர்களின் மனதில் இந்த மாற்றம் குறித்த சிந்தனை மேலோங்கி இருக்கும் என்பது திண்ணம். எது எப்படி இருந்தாலும் 2026 தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடும். தவேகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. டாக்டர் அருண்ராஜின் இந்த கணிப்பு மெய்யாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் கள நிலவரம் அதற்கு சாதகமாகவே தெரிகிறது. தொடர்ந்து அரசியல் களம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.